சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் சாயப்பா உனக்கு சொன்ன அதிர்ஷ்ட நாள் வந்து விட்டது. அதாவது இந்த இரவில் என் வார்த்தைகளை கேட்பாயானால் நாளைய பொழுது உனக்கான அதிர்ஷ்ட பொழுது. ஒருவேளை நாளைய விடியலில் தான் என் வார்த்தைகளை நீ கேட்கிறாய் என்றால் நிச்சயமாக இந்த நேரம் உனக்கு நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் இந்த நாளில் உனக்கு நடந்தே தீரும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. ஒரு பொருள் உன் வீட்டில் கீழே விழும் நேரம் வந்துவிட்டது. இந்த பொருள் கீழே விழும்பொழுது அதை நீ கண்டுவிட்டாயானால் நிச்சயமாக அதிர்ஷ்டம் உன்னை தேடி வருகிறது என்பதை நீ கட்டாயமாக புரிந்து கொள்வாய். உன்னை தேடி நடக்கும் எந்த ஒரு விஷயங்களானாலும் அதிலிருந்து நீ எப்பொழுதும் உனக்கானதை சரியாக பெற்றுக்கொள்ள நினைப்பது உண்மை. எந்த இடத்திலும் எதையும் தொலைக்காமல் இருக்க வேண்டும் என்று நினைப்பது உண்மைதானே. அதனால் நீ உண்மைகளை எல்லாமோ இந்த வாழ்க்கையில் புரிந்து கொள்ள தயாராகிவிட்டாய். உனக்கான தேவைகளை எல்லாம் நீ என்னவென்று பார்த்துவிட தயாராகிவிட்டாய். அப்படியானால் நிச்சயமாக இனி உனக்கு நல்லது நடக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. நீ விரும்புவது போல இந்த வாழ்க்கையிலும் எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதிலும் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. என் அன்பு குழந்தையே, தடுக்கி கீழே விழும்பொழுது எப்பொழுதும் 2 விஷயங்களை நீ ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். தவறான இடத்தில் கால் வைத்தால் விழுந்தவனாக வேண்டும் என்பதையும், விழுந்துவிட்டால் தூக்கிவிட எவனும் வரமாட்டான் என்பதை, நீயேதான் எழுந்து நிற்க வேண்டும் என்பதையும் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது நாம் வழிக்கு விழுந்து விட்டோம் என்றால் அந்த இடம் தவறான இடம் என்று தானே அர்த்தம். அதே நேரம் விழுந்துவிட்ட பிறகு நீ சுற்றி முற்றிலும் பார்த்தால் யாருமே உன்னை கை கொடுத்து தூக்கிவிட உன் அருகில் வர மாட்டார்கள். நீதான் உன்னுடைய சொந்த முயற்சினால் எழுந்து நிற்க வேண்டிய நிலை வரும் என்பதையும் ஒருபோதும் மறக்கக்கூடாது. இப்படியாக இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று தெரிந்து என் குழந்தை நீ கவனமாக இருக்க வேண்டும் என்பதனை ஒரு காலம் நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் நேரம் உன் அப்பா உன்னை தேடி வந்து உனக்கான ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் உனக்கென நான் நடத்தி கொடுப்பேன் என்பதையும் நீ தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும். எதற்குமே என் குழந்தை மனது நீ கலங்கி விடாதே. இந்த அப்பாவின் அரவணைப்போடு உனக்கு நல்லது நடக்கும் என்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறந்து விடாதே. இத்தனை நாளும் என் குழந்தை நீ தவித்த உன்னுடைய தவிப்புகள் எல்லாம் இனி உனக்கு நிலையான ஒன்றை நிறைவாக எடுத்துச் சொல்ல வேண்டி வருகிறது என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உனக்கு நல்லதே நடக்கும் என்பதை நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்வாய். உன் வீட்டில் இது போன்ற அறிகுறிகள் எல்லாமும் தென்படுகிறது என்றால் நிச்சயமாக என் குழந்தை இதனை நீ உணர்ந்து புரிந்து சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை மன நிம்மதியோடு வாழ்ந்து காட்டிவிட வேண்டும் அல்லவா? மன நிறைவோடு எதையுமே என் குழந்தை நீ புரிந்து கொண்டு எப்பொழுதும் பேரானந்தம் கொண்டு வாழ்ந்து விட வேண்டும் அல்லவா? இதை எந்த காலத்திலும் என் குழந்தை நீ நிச்சயமாக விட்டுவிடக்கூடாது. உனக்காக நான் இருக்கும் இந்த காலம் இனி எந்த நாளும் உனக்கு நன்மைகளை எடுத்து உருவாக்கி கொடுக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. நான் இருப்பதிலிருந்து நீ ஒவ்வொன்றையும் ஒன்றன் பின் ஒன்றாக சரியாக தெரிந்து கொள்வாய். நான் வருகின்ற காலம் உனக்கு அத்தனையும் இனி எப்பொழுதும் நிறைவாக எடுத்துச் சொல்லும். உன் சாய் அப்பா உனக்கு சொல்கின்றேன். அது மட்டும் உனக்கு நடந்துவிட்டது என்றால் நிச்சயமாக உன்னை தேடி அதிர்ஷ்டம் வரும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வரக்கூடிய இந்த அதிர்ஷ்டங்களினால் இந்த வாழ்க்கையை நீ நிச்சயமாக என்னை நினைத்து நினைத்து ஒரு பெருமகிழ்ச்சி அடைவாய் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். நீ கனவிலும் நினைத்து கூட பார்த்திராத முடியாத அளவிற்கு பெற முடியாத அளவிற்கு உனக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. எந்த இடத்தில் எல்லாமும் உனக்கு வேதனைகளும் சோதனைகளும் இருந்து கொண்டிருக்கிறது, எந்த இடத்தில் எல்லாம் உனக்கு கஷ்டங்களும் கவலைகளும் இருந்து கொண்டிருக்கிறதோ அதை எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு தெய்வத்தின் மீது முழுமையாக நம்பிக்கையை வைத்து நீ இருந்து கொண்டே இரு. வாழ்க்கை ஒரு மர்மமான புத்தகம். நீ நினைத்தாலும் நாளைய பக்கத்தை உன்னால் நிச்சயமாக புரட்டி பார்த்துவிட முடியாது. எவ்வளவு முயற்சிகளை நீ செய்தாலும் நேற்றைய பக்கத்தை ஒருபொழுதும் உன்னால் திருத்தி எழுதவும் முடியாது. உனக்கு பிடித்தாலும் பிடிக்கவில்லை என்றாலும் இன்றைய பக்கத்தை நீ படித்துத்தான் ஆக வேண்டும் என்பதுதான் மிகச்சிறந்த உண்மை. இன்றைய பக்கத்தை நீ சரியாக படித்து அதனை என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் உண்மை. அதனால் என் குழந்தை, இதை எல்லாமும் நீ கவனமாக தெரிந்து கொள்ள முயற்சி செய். உனக்கு நடக்கும் இந்த விஷயங்களை எல்லாம் நீ முழுக்க முழுக்க முழுமையாக உணர்ந்துவிட்டால் அது போதும். இனி எந்த நிலையிலும் உன்னை தேடி வரும் இந்த விஷயங்களை எல்லாம் நீ முழுக்க முழுக்க தெரிந்து கொண்டு நல்லபடியாக வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதை நீ மறக்காதே. நான் இருக்கும் எல்லா நிலையிலும் உனக்கு வேண்டியது ஒவ்வொன்றும் நிலையாக கிடைக்கும் என்பதை நீ உணர்ந்திருப்பது உண்மையென்றால் இனி உன்னை தேடி வரும் இந்த விஷயங்களினால் உனக்கு அத்தனை அதிசயங்களும் சரியாகவே நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய்.
அத்தனையிலும் உனக்கு தேவையானது எல்லாம் உனக்கு சரியாகவே நடக்கும். எந்த இடத்திலும் அப்பா உன்னை கைவிட மாட்டார் என்பது நீ உணரக்கூடிய உண்மை அல்லவா? எப்பொழுதும் போல உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்க நான் தயாராக இருக்கும்பொழுது, என் குழந்தை, அந்த உண்மைகளை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உண்மைகளை எல்லாமோ எப்பொழுதும் நீ முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதையெல்லாம் தாண்டி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ முழுக்க முழுக்க சரியான புரிதலோடு என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். நான் நமக்கான அதிர்ஷ்டத்தை எந்த நிலையிலும் நாம் தொலைத்து விடக்கூடாது. நமக்கான தேவைகளை நாம் எந்த இடத்திலும் நாம் கைவிட்டு விடக்கூடாது. நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதை உணர்ந்து புரிந்து நாம் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. எந்த நேரமும் நீ ஆசைப்படுவது போல இந்த வாழ்க்கை உனக்கு மேலும் மேலும் பல ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் உன் கண் முன்னாலே உனக்கென உருவாக்கி தரும். அதுவரையிலும் சற்று பொறுத்திருந்து அதை நீ பெற்றுக்கொண்டால் அது போதும். உன்னுடைய பொறுமை உனக்கு ஒவ்வொன்றையும் தெளிவாக உணர்த்தும் என்பதை நீ மறந்து விடாதே. உனக்கான தேவைகளை எல்லாம் இது சரியாகவே உருவாக்கி கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. காரணத்தோடு உனக்கு நான் எல்லா இடத்திலும் நீ ஆசைப்படுகின்ற விஷயங்களை உனக்கு நான் தெளிவுபட உணர்த்துவேன். அப்படி இனி எதையோ நீ நினைத்தால் நிச்சயமாக உனக்கு நீ புரிந்து கொள்ளும்படி நன்மைகளை அது எடுத்துச் சொல்லும் என்பதை நீ மறந்து விடாதே. காலத்தின் கட்டாயம் இது போன்ற சில விஷயங்கள் இன்னமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நன்மைகளை கொடுத்து கொண்டே இருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. பல தேவைகளை உனக்கு உறுதியாகவே உருவாக்கி கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. சரி எது தவறு எது என்று என் குழந்தை இனி நினைத்து கொண்டு கலங்கி விடாமல் உனக்கு நடக்கும் நன்மைகளை எல்லாம் எப்பொழுதும் நீ புரிந்து கொண்டு வாழ பழகு. எல்லாமே உனக்கு நல்லபடியாகவே நடந்து கொண்டிருக்கும். இந்த காலம் இனி உனக்கு அத்தனையிலும் வெற்றியும் நிச்சயமாக நடத்தி கொடுக்கப்படும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். யாரையும் எண்ணி எதற்கும் என் குழந்தை இனிமேலும் நீ மனம் வேதனைப்பட்டு நிற்க வேண்டும். முடியாத காரியம் என்று இங்கு எதுவுமே கிடையாது. பல நாட்களிலும் தெய்வத்தை மனதார வணங்கி அவர்களிடமிருந்து உனக்கான ஒரு உண்மையை பெறுவதற்கு நீ முதலில் முயற்சிகள் அத்தனையும் உனக்கு நாளை மிகப்பெரிய பலனை கொடுக்கப் போகிறது. ஏனென்றால் நாளைய விடியல் என்பது உன் அப்பாவின் வெற்றி விடியலாக, உனக்கு வெற்றி விடியலாக, உன் முன்னோர்கள் உனக்கு ஆசீர்வதிக்க விடியலாக உனக்கு அமையப் போகின்றது. எல்லா தெய்வங்களையும் வழிபடுவதற்கு மிகவும் உகந்த நேரம். இந்த நாளில் நீ தெய்வத்தை வழிபட்டு உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை மறக்கக்கூடாது. உன்னோடு நான் துணை இருக்கும் இந்த நேரம் இனி அத்தனையிலும் உனக்கு வேண்டியது போல இந்த வாழ்க்கையில் எல்லாம் மாறும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி எதற்காகவும் என் குழந்தை நீ கலங்க வேண்டாம். உன் அப்பா சொன்னது போல நீ எல்லா விஷயங்களையும் ஒன்றன் பின் ஒன்றாக சரியாக புரிந்து கொள். ஒன்றன் பின் ஒன்றாக என் குழந்தை ஒவ்வொன்றையும் நீ முழுமையாக புரிந்து கொண்டால் அது போதும். நான் இருப்பது உனக்கு மேலும் மேலும் பல ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் நிச்சயமாக உனக்கு உருவாக்கி தரும். நாளைய தினம் நீ உன்னுடைய முன்னோர்களின் புகைப்படத்தை வைத்து வணங்கினாலும் சரி, உன்னுடைய தெய்வத்தை நீ வணங்கினாலும் சரி, எது நடந்தாலும் சரி, உன்னுடைய முன்னோர்கள் புகைப்படத்தை வைத்து நீ வழிபட்டிருந்தாயானால் நிச்சயமாக உன்னுடைய முன்னோர்களின் புகைப்படத்திலிருந்து பூக்கள் கீழே விழும். அதே நேரம் தெய்வத்தின் புகைப்படத்தை நீ வைத்து வழிபடும் பொழுது நிச்சயமாக தெய்வத்தினுடைய புகைப்படத்திலிருந்து மலர்கள் நிச்சயமாக கீழே விழும். இப்படி இது போன்ற விஷயம் நடக்கும்பொழுது அந்த இடத்தில் தெய்வம்தான் இருக்கிறேன் என்பதனை உனக்கு இது போன்ற அறிகுறிகள் மூலமாக உணர்த்தும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இது போன்ற அறிகுறிகளின் மூலமாக உனக்கு எல்லாவற்றையும் கவனமாக எடுத்துச் சொல்லும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க முழுக்க உனக்கு தேவையான ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி நாம் எதிர்பார்த்தது போல இந்த வாழ்க்கை நமக்கு எதையும் கொடுக்கவில்லையே என்று சொல்லி நீ கலங்கும் நேரம் உன் இல்லத்திற்குள் வந்து நின்று உனக்காகத்தான் இருக்கிறேன் என்பதை உணர்த்துகிறது என்றால், இதை எந்த சூழ்நிலையும் என் குழந்தை நீ மறந்துவிடக்கூடாது என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் உன்னை ஆட்டிப்படைக்கும் இந்த விஷயங்களை நீ ஒருபொழுதும் விட்டுவிடக்கூடாது என்பதை முதலில் புரிந்து, தெய்வம் உன் இல்லத்தில் இருப்பதை உனக்கு உணரக்கூடிய நேரம் நெருங்கி வந்துவிட்டது. உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் அனைத்தும் நிச்சயமாக ஜெயமாகும்படி உன் சாயப்பா நான் செய்து தவறப் போகின்றேன். எதற்கும் கவலை கொள்ளாதே. உன் அப்பா நான் இருக்கின்றேன். எல்லாவற்றையும் சரியாக செய்து கொடுக்கின்றேன். உன் அப்பா நான் இருந்து உன்னோடு உன் கூடவே இருந்து உனக்கான அனைத்தும் நிச்சயமாக நிறைவேற்றும்படி உன் சாயப்பா நான் நிறைவேற்றி தருகின்றேன். எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். எல்லாவற்றையும் நிச்சயமாக நல்லபடியாகவே நடத்தி தருகின்றேன். எதற்கும் கவலை கொள்ளாதே. உன் அப்பா நான் இருக்கின்றேன். எல்லாம் நல்லபடியாகவே நடந்து உன் வாழ்க்கையில் நான் உன்னை அடுத்த
படிக்கு நான் வெற்றியை நோக்கி செல்லப் போகின்றேன் என்பதை நீ மறந்து விடாதே. எல்லாம் நன்மைக்கே. ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.